ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் ஆடிப்பெருக்கு விழா. காவிரி தாய்க்கு சீர்வரிசை கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பெருக்கு வைபவமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. சிவகங்கை, தேனி, கரூர், சேலம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஆலயங்களில் பஞ்சமி திதி பூஜைகள். ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீ நம்பெருமாள் காவிரி தாய்க்கு சீர்கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள், ஆலய மணியக்காரர், அரையர் சுவாமிகள் ஆகியோர் மூலஸ்தானத்திற்குள் சென்றதும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி பல்லாக்கில் எழுந்தருளி பிரகாரங்களை சுற்றி வந்த உற்சவரை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு நான்முக கோபுரம் தெற்கு வாசல் வழியாக வெளியே வந்த உற்சவமூர்த்தி வழிநடை உபயங்கள் கண்டருளியவாறு பவனி வந்தருளினார். தொடர்ந்து அம்மா மண்டபம் வந்தடைந்த சுவாமியை மேடை மீது எழுந்தருளச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டு அடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் நவரத்ன காதணிகளோடு நீள்முடி கிரீடமும் சூட்டி மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவருக்கு ஆஸ்தான மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் செய்ததும் மங்கள பொருட்களை எம்பெருமானின் பாதமருகே வைத்து பூஜித்தனர். இதைத் தொடர்ந்து அவற்றை சுமந்து வந்து கோயில் யானை ஆண்டாள் மீது வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். கொட்டு முழங்கியபடி முன்னே செல்ல காவிரி கரையை அடைந்ததும் அங்கு ஆண்டாள் மீது வைத்திருந்த சீர்வரிசையை காவிரி அன்னைக்கு சேர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் காவிரி தாயை பக்தி பரவசத்துடன் மனமுருக வேண்டி வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் உடன் வர உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் கோயிலுக்கு திரும்பிய வேளையில் வெளியாண்டாள் சன்னதியில் அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்தோடு அருள்பாலித்த கோதை நாச்சியார் முன்பு பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருளியதும் மாலை மாற்றும் வைபவம் நடத்தப்பட்டது. ஆண்டாள் நாச்சியார் அணிந்து களைந்த மாலையை ஸ்ரீ நம்பெருமாளுக்கும், சுவாமி அணிந்திருந்த மாலையை கோதை நாச்சியாருக்கும் அணிவித்து சிறப்பு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி திருப்பார்கடல் குளத்திற்கு தீட்சிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி சம்பிரோக்ஷணம் செய்ததும் குளத்து படித்துறையில் அபிஷேக பீடத்தின் மேல் தீர்த்த பேரரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ தீர்த்த பேரருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருப்பார்கடல் குளத்திற்கும் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து தீர்த்த பேரருக்கு ஆரத்தி காட்டி கைத்தலமாக சுமந்து வந்து திருப்பார்கடல் குளத்தில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். குளத்துக்கரையில் தங்க பல்லாக்கில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் சர்வாபரணங்களோடு ராஜ அலங்காரத்தில் நின்றபடி திருக்காட்சி தந்தருளினார். முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிந்து கையில் வேத்திரம் எனும் சாட்டை, குவளையா பீடம் மற்றும் அஸ்திரம் தாங்கியபடி புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி தர தீர்த்த பேரருக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி துளசியால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வந்து ஸ்ரீ ராஜகோபாலன் அருகே நிறுத்தி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. சிவகங்கை, தேனி, கரூர், சேலம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வாராகி அம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் வெண்கற்கள் பதித்த ஹாரங்களும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலில் சன்னதி கொண்டுள்ள லிங்க மூர்த்தியான சிவபெருமான், விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து கோயிலில் குடிகொண்டுள்ள சப்தகன்னியர், நாகசித்தர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் நைவேத்தியத்துடன் ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து இசை வாத்தியங்கள் முழங்க மூலவர் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு நைவேத்தியங்களோடு கண்ணாடி வளையல்கள், பட்டுச்சேலை, மஞ்சள் ஆகியவற்றை சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகளை காண்பித்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து ஏக தீபமும் கற்பூரமும் காண்பித்தனர். அஷ்டபுஜ நாயகியாக சூலமேந்தி அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ வாராகி அம்மனை
ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்ததும் கோயில் வளாகத்தில் அரிசி மீது தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தப்பெருமான் திருக்கோயிலில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஞானவாராகி அம்மன் முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகைப் பொருட்கள், மலர் மாலைகள் ஆகியவற்றை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே அம்மனுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தப்பட்டது. ஹோம பூஜை நிறைவு பெற்றதும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் ஸ்ரீ ஞானவாராகி அம்மனுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கலசாபிஷேகமும் செய்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் கண்ணாடி வளையல் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு மகா கற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு ஞானவாராகி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் சரங்களுடன் கதம்ப மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் கொம்பேரிக்காடு பகுதியில் உள்ள அருள்மிகு மகாவாராகி அம்மன் கோயிலில் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து தனி மேடையில் அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகள் துவக்கப்பட்டன. பிறகு மகாகுண்டத்திலும் பலவடிவ குண்டங்களிலும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகள் செய்ய பக்தர்கள் பலவித மூலிகைப் பொருட்கள், பழங்கள், பட்சணங்கள் ஆகியவற்றை எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். மேலும் அவற்றை குண்டத்தில் ஈட்ட வேத பண்டிதர்கள் நிறைவாக மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அம்மன் உற்சவர் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தை அடைந்தனர். மேலும் தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ பகவதி அம்மன் ஆகியோருக்கு புனித நீர் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகாவாராகி அம்மனுக்கு பாலாபிஷேகமும் கலசாபிஷேகமும் செய்து அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்வர்ண வாராகி பீடத்தில் குடிகொண்டிருக்கும் அம்பிகைக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி நீல வெண்பட்டு கட்டி கிரீடத்துடன் காதணிகளும் பாத கவசங்களோடு அபயவரதமும் தந்து கண்ணாடி வளையல் மாலை மற்றும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தேவிக்கு நாமார்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் மூலவரை வணங்கி வழிபட்டதும் கோயில் வளாகத்தில் தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தியதும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வேதவியாசர் தபோவனத்தில் காமியார்த்த ஹோமம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் வியாச மகரிஷிக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தூபத்துடன் தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தபோவன வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சன்னதியை சுற்றி வலம் வந்து வணங்கியதும் வியாச மகரிஷிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத பண்டிதர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, அக்னி பிரதிஷ்டை ஆகியவற்றோடு மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதையடுத்து குண்டத்தில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். மேலும் மூலவர் மற்றும் உற்சவர் வியாச மகரிஷிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பட்டு வஸ்திரம் கட்டி கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசித்தனர். திருச்சி போடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு தெய்வங்களுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் மூலவரை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி எதிர் சேவை சாதித்தவாறு எழுந்தருளியிருக்கும் கருட பகவானுக்கு தங்க கவசம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
கருவறையில் ஸ்ரீ லட்சுமி தேவியை மடிமீது அமர்த்திக் கொண்டு அபயம் காட்டியபடி அருள்பாலிக்கும் மூலவருக்கு பட்டாடை கட்டி தங்க கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடத்துடன் வெட்டிவேர் மற்றும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். செல்வத் திருமகளும் புதுப்பட்டுச் சேலை அணிந்து நாகாபரண பின்னலோடு எம்பெருமான் மடிமீது அமர்ந்து அருள்பாலிக்க தீபாரத்தி காட்டப்பட்டது. ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் அமர்ந்தவாறு அருள்பாலித்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலையோடு சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் கோலக்கிளி தாங்கியவாறு நின்றருளிய கோதைக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு உய்யவந்த அம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி கண் மலர்களுடன் வெள்ளி தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் சன்னதி மற்றும் கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள், போற்றி மந்திரங்கள் ஆகியவற்றை கூறி உதிரிப்பூக்கள் மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இசைக்குழுவினர் பாடல்கள் பாடியபடி இருக்க திருவிளக்கு பூஜை செய்த பெண்கள் திருவிளக்குகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு உய்யவந்த அம்மனுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ அரபலீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி ரிஷப வாகனத்தின் மேல் சுவாமி அம்பாள் உற்சவமூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் சங்கு மற்றும் இசை வாத்தியங்கள் முழங்க ஆதி தம்பதிகளுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு சிவபாதம் தாங்கிகள் உற்சவமூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வர 4 திக்கிலும் நிறுத்தி மலர்கள் தூவி தீபம் காண்பித்தனர். நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு கோயிலை சுற்றி வலம் வந்த ஆதி தம்பதிகளை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நாயன்மார் குரு பூஜை விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கும் 63 நாயன்மார்களுக்கும் திருவீதி உலா விமர்சையாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து வெள்ளி மூஷிகன் மீது உற்சவர் விநாயகர், வெள்ளி மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் எழுந்தருளி முன்னே செல்ல வண்ணமலர் பிரபை நிறுத்திய வாகனத்தில் 63 நாயன்மார்களையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு துவங்கியது. ரிஷப வாகனத்தில் அலங்காரவல்லி சமேதராக ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் முன்னே செல்ல தனி ரிஷபத்தில் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளும் பின்தொடர பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த பஞ்சமூர்த்திகளையும் 63 நாயன்மார்களையும் பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். பக்தி பாடல்கள் பாடியபடி சிவனடியார்கள் தெய்வங்களை பின்தொடர்ந்து சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடித்திருவிழாவையொட்டி தெய்வங்களுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உசிலம்பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நல்லம்மாள், ஸ்ரீ காளியம்மாள், ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் ஸ்ரீ ராமர் ஆகியோர் குடிகொண்டிருக்கும் சிவாலயத்தில் ஆடிப்பெருக்கு மற்றும் 9ஆம் ஆண்டு மகா சங்கு அபிஷேகத்தை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் நடத்தப்பட்டது. 108 வெண் சங்குகளில் புனித நீர் நிரப்பி சிவலிங்க வடிவத்தில் பிரதிஷ்டை செய்திருந்தனர். தனி சன்னதியில் லிங்கமூர்த்தியாக வீற்றிருக்கும் ஈசனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பரிவட்டத்துடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சங்கு முழக்கத்தோடு திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் தீபாரத்திகள் காண்பித்தனர்.
திரளான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ காவேரி அம்மனுக்கு ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் ஆபரணங்கள் அணிவித்து பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ காவிரி தாயாருக்கு சிகப்பு பட்டு ஆடை கட்டி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் கங்கா பாலாறு ஈஸ்வரர் சன்னதி முன்பு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். மேடை மீது சுவாமி, அம்பாள் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியிருக்க பிரதான கலசம் மற்றும் ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலச நீரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து கோயிலில் குடிகொண்டிருக்கும் கங்கா பாலாறு ஈஸ்வர மூர்த்திக்கு பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் பாலாபிஷேகம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கங்கையம்மன் கோவிலில் 13ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு 500 கிலோ எடையிலான பழங்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கு மஞ்சள் காப்பு சாற்றி ஆபரணங்களோடு ரத்னாங்கி அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பலவித பழங்கள் நடுவே அழகாக காட்சி தந்த மூலவரை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ராட்டினம் கிணறு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு சின்னமுத்து மாரியம்மன் திருக்கோயிலின் 90ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அருகே உற்சவரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஹோமம் வளர்த்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை உபயதாரர்கள் கைத்தலமாக ஏந்தி வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்ததும் அம்மனுக்கு ஆரத்தி காட்டி கலசாபிஷேகமும் செய்தனர். மேலும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த சின்னமுத்து மாரியம்மனுக்கு அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உடையார்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு துர்க்கையம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி கோயிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் மேடை மீது நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கு தங்கக்கவச அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் அம்மனுக்கு புறப்பாடு துவங்கியது. ஆயுதங்கள் ஏந்தி 4 திருக்கரங்களோடு காட்சி தந்த அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சிம்மவாகினியாக காட்சி தந்த அம்மனுக்கு மின்விளக்கு பிரபை நிறுத்தியதும் வீதி உலா துவங்கியது. பக்தர்கள் ஸ்ரீ துர்க்கையம்மனை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலின் 42ஆம் ஆண்டு ஆடிப்பாரி விழாவையொட்டி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சன்னதி முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். மந்திரங்கள் ஓதியபடி மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அம்மனுக்கு ஏக தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக மூலவர் மற்றும் உற்சவருக்கு பட்டுச் சேலைகள் கட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோவையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகா காளியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 10 டன் எடையிலான பலவித பழங்கள் கொண்டு தோரணங்கள் அமைத்து அலங்கரித்திருந்தனர். கருவறையில் வீற்றிருக்கும் மூலவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி மாதுளை முத்துக்களால் கிரீடமும் ஆடையும் அணிவித்து காசு மாலையோடு வெள்ளி அபயம் தந்து வீணை மீட்டும் வாணியாக அலங்காரம் செய்திருந்தனர். பலவித பழங்கள் நடுவே அழகாக காட்சி தந்த தேவியை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க தீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெற்றிலை கொண்டு ஆடை மற்றும் கிரீடம் அணிவித்து வெற்றிலை பிரபையும் நிறுத்தி ஆபரணங்கள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரத்துடன் சூலமேந்தியபடி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அருள்மிகு மாரியம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி
உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு ஆடி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக வெள்ளிக்கவசம் அணிவித்து தங்க ஆரமும் திருமாங்கல்யமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் இடது காலை மடித்து வலது காலை கீழே இருத்தி அமர்ந்தபடி காட்சி தரும் அம்பிகை சூலமேந்திய தேவியாக அருள் புரிய அம்மன் சிரசிற்கும் வெள்ளி முகக்கவசம் அணிவித்து அருகே உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்து அலங்கரித்திருந்தனர். கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள துர்காதேவிக்கு சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி அரளி மலர்ச்சரங்களோடு முல்லைச்சரம் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி தந்த மூலவருக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை தரிசித்ததும் துர்க்கை முன்பு அகல்களில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நிறைவாக அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் ஆடிப்பெருக்கு விழா, காவிரி தாய்க்கு சீர்வரிசை கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பெருக்கு வைபவமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. சிவகங்கை, தேனி, கரூர், சேலம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஆலயங்களில் பஞ்சமி திதி பூஜைகள். ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।